லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. எனக்கு பயங்கர காமெடி. நான் கொஞ்சம் கேப் விட்டா யாரோ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்திபன் எப்படி படம் எடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன்னு தெரியல. இவர் வந்து கேமரா இல்லாமல் எடுப்பார், அப்புறமேல இவர் வந்து மனிதர்களே இல்லாமல் எடுப்பார், அப்புறம் இதுக்கு வந்து இப்படி ஒரு பேர் வைப்பாருன்ட்டு ஒருத்தர் ஒரு மணி நேரம் அந்த வீடியோ. புதிய பாதை படம் பண்ணும்போதும் இதே மாதிரி தான் நிறைய தயாரிப்பாளர்களால் நிராகரிக்கப்பட்டேன். ஒரு 100 பேர்கிட்ட சொன்னேன்னா ஒரே ஒருத்தர் சுந்தரம் சார்னு ஒருத்தர் மட்டும்தான் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதுவும் நீங்கள் நடித்தா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கிறாரு. இப்போ புதிய பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஐன்னு ஒரு லைட்டு 250 ரூபா தான் அதோட வாடகை. அதை வந்து 2க்கு பதிலாக 1 தான் கொடுப்பாரு அந்த ப்ரொடியூசர். அதுக்குள்ளே நம்ம எடுத்தாகணும். அப்போ வந்து ஃபிலிம், இப்போ டிஜிட்டல், அப்போ வந்து ஃபிலிம் 400 அடி இதை கொடுத்து ஒரு சீன் எடுக்க சொல்லுவாங்க. அதில் எங்களுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்போ மானிட்டர் கிடையாது, இந்த ஷாட்டு நல்லா வந்ததா வரலையான்னு தெரியாது. இவ்வளவுக்கு நடுவில் ஒரு குத்துமதிப்பாக தான் அந்த வேலை நடந்துகிட்ருக்கோம். அந்த விளம்பரத்தில் வந்து யானைக்கு சோறு ஊட்டும்போது ஒரு பருக்கு கீழே விழுந்ததுன்னா 1000 எறும்புக்கு தீனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கமல் சார், ரஜினி சார் படத்துக்கலாம். டாக்டர் சிவான்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு, இவருது ரஜினி சார். எல்லாம் போங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்க. யாரோ ஒருத்தன் புத்திசாலி படம் எடுத்துருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்தாங்க. ரஜினி சார் 5 வருஷம் கழிச்சு சொன்னார், கடைசியில் யானை சாப்பிடவே இல்லை, எல்லாம் எறும்பே தின்னுட்டு போயிடுச்சு. அந்த படம் அடல்ட் ஃபிலிம்னு அந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் தானே இருக்கும். அதை பார்த்துட்டு சில பேர் வந்து ரொம்ப விமர்சனங்களில் என்னை ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி. இப்போ நான் காயப்பட மாட்டேன், பட் அப்போ காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பட் அப்போ நான் டிசைட் பண்ணேன், இனிமேல் நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் ஆச்சு நான் இந்த படத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தூங்குறதுங்கிறது. சரி, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பியாக தூங்கிடலான்னு பார்த்தோம்னா இந்த படத்தை பற்றின வர ஒரு விமர்சனங்கள். இப்போது நீங்கள் பாருங்கள், ஒத்த சிறப்பு அப்போ விட்டுட்டு இப்போ வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. இரவு நிழலில் காயம்னு ஒரு சாங்கு, ரஹ்மான் சாரோடைய பெஸ்ட் கம்போசிஷனில் ஒரு சாங். அந்த சாங் இப்போ நம்ம எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறோம். பார்த்திபன் சார்னாலே புதுமை. இப்போ ஒத்த செருப்பாகட்டும், இல்ல இரவின் நிழலாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஒரு புதுமை நாங்க பார்த்திருக்கோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இப்போ டீன்ஸையுமே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த படம் நீங்க டிரெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று புதுசா பண்ணும்பா, என் ஆடியன்ஸ் புதுசா ஒன்று என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அதுக்கு நான் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நான் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒன்று புதுசா கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் உங்களுக்கு இருந்ததா சார்? எனக்கு பயங்கர காமெடி. நான் கொஞ்சம் கேப் விட்டா யாரோ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்திபன் எப்படி படம் எடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன்னு தெரியல. இவர் வந்து கேமரா இல்லாமல் எடுப்பார், அப்புறமேல இவர் வந்து மனிதர்களே இல்லாமல் எடுப்பார், அப்புறம் இதுக்கு வந்து இப்படி ஒரு பேர் வைப்பாருன்ட்டு ஒருத்தர் ஒரு மணி நேரம் அந்த வீடியோ. நானும் கீர்த்தனாலாம் பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கோம். அப்படி நான் கொஞ்சம் கேப் விட்டால் இவங்க எல்லாத்தையும் யோசிச்சுருவாங்க போல இருக்கு, நான் என்னெல்லாம் புதுமை செய்வேன். சத்தியமாக நான் வந்து புதுமை செய்வேனானே எனக்கு தெரியாது. நான் முதல்ல சினிமாவில் ஒழுங்காக ஒரு 4-5 சீன் ஒரு கதாபாத்திரம் நான் நடிச்சிட்டேன்னா சினிமா புகழ் பார்த்திபன் நடிக்கும் இந்த நாடகம், அந்த நாடகம் போடுறது மட்டும்தான் என்னுடைய அபிப்பிராயமாக இருந்தது. அப்புறம் அந்த கனவு அப்படியே நின்று எந்த நடிகரும் என்னுடைய ஸ்கிரிப்டை நடிக்க மாட்டேன்னு ஒரு நிலைமை வரும்போது நானே நடிக்கணும்னு ஒரு பிரச்சனை. அது புதிய பாதை. நான் நடிக்கணும்னு தான் வந்தேன், பட் எனக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் வந்த உடனே நான் நடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். யாரோ அதுக்குன்னு ஒரு ஆக்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள வச்சு பண்ணலான்னு. இதே மாதிரி 1989ல அபூர்வ சகோதரர்கள் படத்துக்கூடயே வந்து உங்களோட படம் புதிய பாதை ரிலீஸ் ஆச்சு. புதிய பாதை எடுத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ இருக்கிற இதே இந்தியன் 2 மாதிரி அப்போ அபூர்வ சகோதரர்கள் வருது. நம்ம படம் ஏப்ரல் 14 வருது. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இது என்ன முட்டாள்தனம், கமல் சார் படத்துக்கு எதிர்க்க போய் இப்படி ஒரு புதுமுகம் நடித்த படத்தை போடுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதே மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணோம். அங்கே என்னுடைய புத்திசாலித்தனம் என்னென்னா, ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தில் வந்து யானைக்கு சோறு ஊட்டும்போது ஒரு பருக்கு கீழே விழுந்ததுன்னா 1000 எறும்புக்கு தீனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கமல் சார், ரஜினி சார் படத்துக்கலாம். டாக்டர் சிவான்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு, இவருது ரஜினி சார்து. எல்லாம் போங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்க. அது வந்து ஒரு நாட்டுப்பற்று. பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்க, வீட்டுக்கு போகாதீங்க, நீங்கள் கொடுக்குற படத்துக்கு, நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு உங்களை திருப்திப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு விளம்பரம். 2வது நாள்லேருந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போனதே யாரோ ஒருத்தன் புத்திசாலி படம் எடுத்திருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்தாங்க. ரஜினி சார் 5 வருஷம் கழிச்சு சொன்னார், கடைசியில் யானை சாப்பிடவே இல்லை, எல்லாம் எறும்பே தின்னுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். நான் எப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வேறு ஏதாவது ஒரு புத்திசாலித்தனத்தை வச்சு அதை ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பேன். இப்போ என்னாச்சுன்னா அதில் ஓவர் கம் பண்ணும்போது அப்போ வந்து அந்த டிக்கெட்டுக்கு எனக்கு திருப்திப்படுத்த முடியும்னு நம்பிக்கை இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், டிக்கெட் விலையை குறைச்சிட்டேன். 192 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய் குறைச்சிட்டோம்னா அந்த திருப்திப்படுத்துகிற லெவல் கொஞ்சம் குறைஞ்சிரும்ல, எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல. பயங்கர ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கீங்க நீங்க.
கட் டு 35 இயர்ஸ் சார். இந்தியன் 2 பிரம்மாண்டமான ஒரு படம், பெரிய ஒரு படம். அது கூடவே வந்து த்ரில்லிங்கான, கியூரியாசிட்டி பில்ட் பண்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு படம் பார்த்திபன் சார்ட்டேந்து டீன்ஸ். 2ம் ரிலீஸ் ஆகும்போது அன்னைக்கு அதை நீங்க ரேஸா பார்த்தீங்களா? அப்படி ரேஸா பார்த்துருந்தீங்கன்னா நீங்க வந்து நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு அதை எப்படி பார்க்குறீங்க சார்? விழிப்புணர்ச்சி அதிகம், தூங்குறதே கிடையாது. விழிப்புணர்ச்சிங்கிறது வேற, தூங்காமல் இருக்கிறது வேற. நான் கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் ஆச்சு நான் இந்த படத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தூங்குறதுங்கிறது. சரி, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பியாக தூங்கிடலான்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை பற்றின வர ஒரு விமர்சனங்கள், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்மே கிடையாது, நல்லா அழகாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது என்னால் என்ன ஆகுதுன்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்மாக இது மாறி போயிடுச்சு. அழகாக குழந்தைங்களோட அப்பா அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, டீச்சர்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன மனசளவில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டு, அவங்க புத்திசாலி ஆகிட்டாங்க அல்லது அவங்களே பார்த்துக்க முடியுங்கிற ஒரு விஷயம் 13 வயசில் எல்லா குழந்தைக்குமே வர ஒரு விஷயம். அந்த 13 வயசு குழந்தைங்களுக்கு டயலாக் எழுதுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதில். ஸோ அது வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட்டு சீன் முடிஞ்ச உடனே இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இல்லாட்டி இந்த படத்தை நிறுத்தியிருப்பேன். இந்த 13 பேரும் நல்லா நடிக்கலைன்னா அவங்க அதை ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய படத்தில் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அந்த பெரிய ஆக்டருக்கு இருக்காது. பெரிய ஆக்டராக இருப்பாது, ஆனால் அவர் 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த பசங்களை வச்சு ஒரு முழு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அவங்க நடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா, நான் நினச்சமா நடிக்காமல் இருந்தாங்கன்னா பாதியிலே அந்த படத்தை இன்றைக்கும் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறது, இவர் வந்து வீட்டில் கூப்பிட்டு சொல்லிக் கொடுத்தாரா டயலாக, இல்லை அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு சொல்லிக் கொடுத்தாரா டயலாகு, எப்படி தான் எப்போ சொல்லிக் கொடுத்தாரு, அவ்வளோதான் அதில். சார் கூட ஒர்க் பண்ணணுன்றது ரொம்ப நாளாக ஒர்க் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து எப்படி சொல்லுன்னு தெரியல, லைக் புதிய பாதைன்றது வந்து ஒரு தமிழ் சினிமாவே மாற்றி அமைச்ச த பேட்டர்ன் ஆஃப் த ஃபில்ம் மேக்கிங்ன்றதை மாற்றி அமைச்சது சாரோட திங்ஸு. இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணுன்றது வந்து அது ஒரு கனவு இல்லை, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான லைஃப்பில் ஒரு பார்ட். அது அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் திங். எஸ் சார். நான் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இத்தனை வருஷத்தில் ஒரு 16-17 படம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு விதமான அனுபவம். நம்ம எப்படி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டில் நிறைய ஒர்க் பண்ணுவோமோ, நான் ஃபஸ்ட் டைம் இவர்கிட்ட தான் அதை பார்த்தேன். அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நிறைய டைம். இப்போ இந்த மாதம் இந்த படம் வந்து ஒரு 60 நாள் ஷூட்டிங் நடந்திருக்கும்னா, அதை வந்து 120 நாள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். எனக்கு ஒரே பயமாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சுன்னா துடிப்பேன். அதை எப்படியாவது ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரது எப்படி, எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் போதும். மீதெல்லாம் நான் போய் அங்கே ஸ்பாட்டில் பண்ணுறது அதுதான். பக்கத்து ரூமில் இவர் பேசிகிட்டு இருக்காரு, நாங்கள் எங்கள் அசிஸ்டன்ஸோடு பேசிட்டு நம்மளை விட இவங்க அதிகமாக திங்க் பண்ணுறாங்க. இது ஏதோ பிரச்சனையாகுமோ என்னமோ தெரியல, நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளவு பயங்கர ப்ரிப்பரேஷன். நான் வந்து கொஞ்சம் வரைக்கும் தான் நான் உள்ளே வருவேன். எனக்கு வந்து இது வேணும், இந்த ஃப்ரேமில் இதெல்லாம் வேணும், இதில் நடக்கணும். அது வந்து எனக்கு கதை தெரியும். அப்புறம் எடிட்டிங் வந்து எனக்கு தெரியும். நான் எடிட் பண்ணி தான் படம் எடுப்பேன். இப்போ நான் இந்த படத்தில் எடுத்த ஷார்ட்ஸ் எதுவுமே டெலிட் பண்ணவே இல்லை, இல்லைங்களா? எல்லா ஷாட்டுமே இருக்கும் இந்த படத்தில். அப்படின்னா எனக்கு அவ்வளோதான், எனக்கு தெரியும் இது இப்படி போய் இப்படி தான் நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். அதை போய் நான் சார்ட்ட சொல்லுவேன். இதில் இந்த பசங்க ஓடி வராங்க, இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க, இது பேசுகிறாங்க, அவ்வளோதான். அந்த ஃப்ரேமை வந்து அழகுபடுத்துறது, அந்த ஃப்ரேம் வந்து என்ன லென்ஸில் இருந்தால் அது கன்வே ஆகும், அதெல்லாம் வந்து அதை முழுக்க நான் அப்படியே சரண்டர் ஆகிடுவேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியும். அவரை கூப்பிட்டு காட்டும்போது கூட இல்லை, அது ரொம்ப அப்படி வாவுன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் எதுவும் அப்புறம் கொஞ்சம் போக நான் மானிட்டர் பார்க்குறதே நிறுத்திடுவேன். நான் சொல்கிறது ஒரு டைரக்டருக்கும் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கும் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்கணும்னா, அது நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இதில் என்ன பெரிய விஷயம், நீங்கள் அப்படி பண்ணலைன்னா ஆச்சரியம். ஸோ அந்த மாதிரி இந்த படம் முழுக்க அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணும். வர வர என்னுடைய மேக்கிங் ஸ்டைல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி. இப்போ புதிய பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஐன்னு ஒரு லைட்டு ₹250 தான் அதோட வாடகை. அதை வந்து 2க்கு பதிலாக 1 தான் கொடுப்பாரு அந்த ப்ரொடியூசர். அதுக்குள்ளே நம்ம எடுத்தாகணும். அப்போ வந்து ஃபிலிம், இப்போ டிஜிட்டல், அப்போ வந்து ஃபிலிம் 400 அடி இதை கொடுத்து ஒரு சீன் எடுக்க சொல்லுவாங்க. அதில் எங்களுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்போ மானிட்டர் கிடையாது, இந்த ஷாட்டு நல்லா வந்ததா வரலையான்னு தெரியாது. இவ்வளவுக்கு நடுவில் ஒரு குத்துமதிப்பாக தான் அந்த வேலை நடந்துகிட்ருக்கோம். இப்போ மானிட்டர் இருக்கிறதுனால போய் பார்த்து அழகாக அதை அழகுபடுத்தி, ஸோ அந்த மாதிரி வர வர எனக்குள்ள இந்த மேக்கிங் ஸ்டைலும்
டேஸ்ட்டு இது எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா டெஃபினட்டாக ஒருத்தரையாக தொடர்ந்து இந்த படத்தில் நான் வந்து இவர்கிட்ட பார்த்த அந்த என்ன சொல்கிறது, அது ஒரு மேஜிக். அது அவர்கிட்ட போய் ஏதோ அப்படி பண்ணிட்டு வருவார். நான் அதை கவனிச்சிட்டே இருப்பேன். அவர் வந்து அப்ரச்சர் ஏதோ அப்படி பண்ணிட்டு வருவார். அது ஏதோ ஒரு மேஜிக் அதில் மறைச்சி வச்சு அதில் ஏதோ மந்திரிக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவார் போல இருக்கு. அது வந்து என்ன சொல்கிறது, மிகையாக தெரியல. இந்த படத்தில் வந்து இது ஒரு பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க்கு, இது வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிலாம் எதுவுமே தெரியல. அது வந்து ரொம்ப பெரிய ஸ்பெஷல் நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக தெரியக்கூடாது. இது இந்த இடத்துல வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தெரியக்கூடாது. அப்புறம் டே ஒன்லேருந்து ஆரம்பித்து இந்த கதையை பற்றி பேச ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி இரவு நிழல் பண்ணுறதா இருந்தோம். அது நிறைய நாள் லொக்கேஷன் பார்த்து டிஸ்கஷன்லாம் பண்ணி அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியாமல் போச்சு. இது எல்லாமே இந்த காதல்லே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்திருத்தல் தான். நானும் ரஹ்மான் சார் 20 வருஷம் காத்திருந்து அப்புறம் ஒரு படம் பண்ணோம். அந்த மாதிரி அவரோட ஒரு 5 வருஷம் காத்திருந்து தான் இந்த படம். காத்திருந்து அது வந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் இல்லையா? அது எப்படியாவது நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலையும் அந்த படத்துக்குள்ளே எந்த ஃப்ரேமை அழகுபடுத்துறதுன்றது உட்பட இந்த படத்தோட பட்ஜெட்டை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். நடுவில் சார் சொன்னதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஒரு குழந்தையும் அடங்காது வீட்டில். 13 குழந்தைங்க அடங்கவே மாட்டாங்க, சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் he knows how to cut the film and ஒரு டைலாக் சொல்லி முடிப்பான், போதும் கட் அப்படின்னுவாரு. சார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க நடிச்ச மாதிரி தெரியாது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி புளிஞ்சு கொடுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் he knows it the language, he knows how to cut it. அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அண்ட் வென்ஸ் he ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடியும் போது எடிட்டட் பண்ணி காட்டும் போது சார் சொல்கிறது பிரம்மாண்டமாக இருக்கு. எனக்கே ஆச்சரியமாக அவங்க நடிச்சிருக்காங்கன்ட்டு. ஆனால் அப்போது நான் ஷூட் பண்ணும்போது அதை ரியலைஸே பண்ணலை. எனக்கு அவங்க மேலே தான் கோவம் கடைசி வரைக்கும் இருந்தது. அடங்குங்கடான்னு சொல்கிறது எவ்வளோ இருந்துட்டு இருப்போம். பட் இவர் தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீம் வரும் இல்லைங்களா, அதில் கூட ஒரு அன்பு இருக்கும். பட் பார்த்திபன் சார் எந்த மாதிரியான ஒரு டிரெக்டர்? நாளைக்கு என் படம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த நாள் நான் யூடியூப்ல போய் அப்படியே சர்ச் பண்றேன், யார் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க பாப்பீங்களா? இந்த ரிவ்யூஸ், கிரிட்டிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்து ஓ இப்படி சொல்றாங்களா அப்படி சொல்றாங்களா, அப்படிப்பட்ட ஒரு டிரெக்டரா? இல்ல யார் என்ன வேணும்னா சொல்லிட்டு போட்டும் எனக்கு என்னோட ஒர்க் மேல கான்ஃபிடென்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு டிரெக்டரா? முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தது விமர்சனங்களை பார்க்கும்போது. என்ன சொல்லப்போனால் உள்ளே வெளியே நான் ஒரு படம் பண்ணேன். நான் சொல்கிறேன் இது ஒரு அடல்ட் ஃபில்ம், நம்ம என்ன வேணாலும் ஒரு டைரக்டரோட ரைட்ஸு இந்த படம் அடல்ட் ஃபில்மாக எடுக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது யூக்காக நான் ஒரு படம் எடுத்திருக்கேன். அந்த படம் அடல்ட் ஃபில்ம்னோன்னா அந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் தானே இருக்கும். அதை பார்த்துட்டு சில பேர் வந்து ரொம்ப விமர்சனங்களில் என்னை ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி, இப்போ நான் காயப்பட மாட்டேன், பட் அப்போ காயப்படுத்துகிற மாதிரி இருந்தது. பட் அப்போ நான் டிசைட் பண்ணேன், இனிமேல் நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டு அடுத்த படத்தை நான் வேற ஒரு படமாக பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோ ஹர்ட் ஆவேன் அப்போ. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை ரொம்ப ரொம்ப சின்சியராக மேக்ஸிமம் இதுக்கு மேலே ஒருத்தன் உழைக்க முடியாது, இதுக்கு மேலே புதுசாக ஒரு கற்பனையும் செய்ய முடியாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஜானர் ஷிஃப்ட் ஒன்று இருக்குது. இது இங்கேருந்து அப்படியே வேற ஒரு இடத்துக்கு மாறுது. நான் அப்படியே ஆடியன்ஸை அதுக்குள்ளே கொண்டு போகணும். இதுக்குள்ளே ஏதாவது தவறு நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் எது நடந்ததோ மாதிரி இது வரைக்கும் நான் பண்ணது எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு படம், எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். இந்த படத்தை விமர்சனம் அது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் ப்ரொடியூசர் இல்லை, பண விஷயம் இது இல்லைன்னு சொல்லி நானே இப்போ வேற ஒரு டைரக்டராக இருக்கேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எதையும் யூடியூப்லாம் பார்த்துட்டு நான் பாட்டில் ஜாலியாக இது என்னுடைய வேலை இல்லை. நம்ம முழுக்க முழுக்க பணம், ரத்தம், உயிர் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இதோட ரிசல்ட் என்னவாக இருக்க முடியும்? இப்போ நான் போய் விமர்சனங்கள் பார்க்குறேன், நான் அதுதான் இப்போ வருத்தப்பட்டு சொல்கிறேன். விமர்சனத்தில் எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த படம்னு சொல்லலாம், பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம், மார்க்கு கம்மியாக போடலாம், என்ன போட்டால் கூட ஒழுங்காக அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியணும். அதை சொல்ல தெரியலன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ நான் வருத்தப்படுறது அதுக்கு தானே தவிர அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் எனக்கு இப்போது இதெல்லாம் மீறி நானாக எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பச்சை குதிரைன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து நான் நினச்ச மாதிரி வராததுக்கு என்னென்னமோ காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு தப்பு நடந்து போச்சு. அதே மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு ஒரு படம் பண்ணேன். கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒரு நல்ல படத்துக்கு அப்புறமேல நான் நம்பி தான் பண்ணேன் அந்த படத்தை. எனக்கு என்ன தப்புன்னு தெரியல, பட் அதில் இருக்கிற தப்பு வந்து என்னால் உணர முடிஞ்சது அப்புறம். பட் இந்த படம் அந்த மாதிரி எந்த தப்புமே இல்லாமல் ரொம்ப அழகாக இப்போ வந்து நிறைய குழந்தைங்க போய் ஸ்கூலில் போய் பார்த்துட்டு அவங்க பிரின்ஸிபல் வந்து நாளைக்கு பார்க்குறேன்னு இருக்காங்க. அவங்க பிரின்ஸிபல் பார்த்தாங்கன்னா ஸ்கூலோட சேர்ந்து வந்து பார்க்குறதுக்கு மண்டேலேருந்து இந்த படம் வந்து ஒரு பயங்கர ஒரு நல்ல மரியாதையை ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த 2-3 நாள் கஷ்டப்படுறது இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கொஞ்சம் வேதனையாக இருக்கும். பட் அதெல்லாம் மீண்டும் வந்து திருப்பி அந்த படத்தை இப்போ நான் வந்து மறுபடியும் தூங்காமல் இருக்கிறது எப்படி இதை ப்ரமோட் பண்ணுறது?
ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் உள்ள படத்துக்கு நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நடந்துடும். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த 35 வருஷத்துலையும் கிடைச்சது கிடையாது. நானே புதுமுகம், நானே ஒரு பெரிய நடிகன், அப்புறம் நானே ஒரு சுமாரான நடிகன், அப்புறம் நானே 13 குழந்தைங்களை வச்சுட்டு படம் பண்ணுற ஒரு டைரக்டர். அப்படி எல்லாம் நானேன்னு மாறுறேனே தவிர எனக்கு வேற ஒரு பெரிய ஒரு ஹீரோ சப்போர்ட்டு அந்த மாதிரிலாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நான் என்ன படம் எடுத்தாலும் பார்ப்பாங்கன்றது இல்லை. அது வந்து எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். பார்க்கலாம் அடுத்த படம் பண்ணும்போது என்ன பேசுகிறோம். இப்போ சார் இப்போ சொல்கிறார் இல்லைங்களா, இது எல்லாமே அது ஒரு அவர் லைஃப்பை அப்படி டேக் இட் ஃபார் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாரு. பட் படத்தில் அப்படி இல்லை. ஐ ஒர்க் வித் ஸோ மெனி பீப்புள், பெரிய பெரிய மாஸ்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். பின்னாடி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பார், வேர்ல்டு பெஸ்ட்டு டைரக்டர்ஸோட ரைட்டர்ஸோட ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கும். அவர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அவரோட ரூமில், பர்சனல் ரூமில். சார் உங்கள் ஃபோட்டோ எங்கேருந்து கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி. தட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் இந்த படம் நான் முடியும் போது ஒரு லைக் இவர் எல்லாமே தெரியும் வேறு, அது ஒரு பிரச்சனை. யாரும் பொய் சொல்ல முடியாது. ஒரு லென்சிங்காக இருந்தாலும் சரி, லைட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு கம்போசிஷன் ஆனாலும் சரி, எவ்ரி திங் ஹீ நோஸ் இட். பொய் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இது வராதுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா ஹீஸ் தெரியும், வரதுனால தான் சொல்கிறார். அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஹீ ஹேவ்ஸ் அ டீப் நாலேஜ். இப்போது இந்த ஷிப் வந்தது இல்லைங்க, ஸ்பேஸ் ஷிப். லைக் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நிறைய பேசினது இருக்குது, நிறைய விஷயங்களை சொன்னதும் இருக்குது. ஃபைனலாக ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் ஹீ ட்ரை டு ஃபைண்ட் த அனதர் சொல்யூஷன்றது வந்துச்சு. ஒரு ஷிப்பை ரெடி பண்ணுறார், ஃபுல் அண்ட் ஃபுல். அது ஷிப்பே கிடையாது. தட்ஸ் ஒரு அன்ரியல்ன்றது வந்து ஒரு சாதாரணது இல்லை, அது ஒரு நார்மலான விஷயம் தான். அது அந்த டூலை தனித்தனி டூலாக மார்க்கெட்டில் இருக்கும். He purchased all the things. And he tells the things to people, I'm learning something. நான் இது ஆரம்பத்தில் நான் வந்திருந்துருக்கணும், நான் தெரியாமல் வராமல் போயிட்டேன், இது எனக்கு லேர்னிங் ப்ராசஸ். He did a mastered in that. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு காட்டுறாரு, செம்மையாக இருக்குது சார், ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அப்போ அது வேறு டெக்ஸ்டராக இருந்தது. பட் இது சாட்டிஸ்ஃபைட். மறுநாள் காலையில் வந்து இது பண்ணது எல்லாமே தப்பாக இருக்குது, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும்னு சொன்னால் அவங்க ஃபெல்ட் வெரி பேட். தென் ஹி சேஞ்ச் இட். தென் சேஞ்ச் பண்ணி என்கிட்ட காட்டுறாங்க. டியில் நான் பார்க்குறேன், வாவ் அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது அந்த வாவ் காரணம் he knows it. He's not நமக்கு தெரியல நினச்சிட்டு இருந்தேன், சிஜி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டிசைனிங் அண்ட் டாக்ஸ் he pro now. இல்லை அந்தமாரி தான் எல்லா விஷயமும் இங்கே. லைக் இட்ஸ் நாட் இவன் சொல்கிற விஷயங்களாக இருக்கு இல்லைங்களா, இட்ஸ் வெரி டீப் நாலேஜ்ட். இல்லை அதான் சொல்கிறேன், இந்த எக்ஸசைஸ் வாஸ் ஃபார் மீ இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் லேர்னிங். அப்புறம் நம்மளை யார் பாராட்டுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கற்றோரே காமுருவர்னு ஒரு சேயிங் ஒன்று இருக்குது. கற்றோரும் 2 கற்றோரும் சேர்ந்தால் காதல் ஒருவர் இல்லை, காமுருவர். அந்த லெவலுக்கு அது ஃபிசிக்கலாக போகிற லெவலுக்கு ஆகிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயம். அந்த மாதிரி நான் ரொம்ப மதிக்கிற ஒருத்தர். இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இதில் எங்கே சார் உங்கள் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா 4 நாளைக்கு நான் சாப்பிடல. இந்த லவ் பண்ணும்போது அப்படி தான், நீ இங்கே நில்லு அப்படின்னா அங்கேயே நிற்பான். மழைலாம் வந்தால் முரளி நிறைய படத்தில் அப்படி தான் நிற்பார். மழை வந்து அவருக்கு ஜலதோஷம் கொடுத்து ஜன்னி வர வரைக்கும் அப்படி தான் நிற்பார். காதலில் நடக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி வா இதில் வந்து ஃபெலினின்னு ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். அதுவும் எனக்கு இங்கேயே உதாரணம்லாம் இருக்காங்க, நான் சொல்கிறது உண்மைன்னு சொல்கிறதுக்கு. கதை திரைக்கதை வசனம் இயக்க முடிஞ்ச உடனே லக்ஷ்மி நாராயணன் ஒரு சவுண்டு என்ஜினியர், அவர் வந்து சார் ஃபெலினி படம் மாதிரி இருக்குது சார், யா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு அக்செப்ட் பண்ணிட்டு வெளில வந்து கீர்த்தனாட்டம் கேட்குறேன், யாருமா ஃபெலினி? அவங்க வந்து இடியட். இந்த 8.5 கிராம்ஸ்னு ஒரு படம் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, பாருங்கள் லிங்க் அப்படின்னு அவங்க அனுப்புகிறாங்க. அவங்க என்ன மாதிரி ஒரு 10 மடங்கு புத்திசாலி காட்ட மாட்டாங்க, அல்லது 20 மடங்கு புத்திசாலி மாதிரி காட்டுவாங்க. அது நமக்கு தெரியாது, நேரத்தை பொறுத்தது, அது ஏன் நேரத்தை பொறுத்தது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய நாலேஜ் அவ்வளோதான். அப்புறம் ஃபெலினியை பார்க்குறேன். ஃபெலினி பார்த்தா டெஃபினட்டாக இந்த ஸ்டைலும் அந்த ஸ்டைலும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது. ஆனால் இது எதுவுமே நான் ஃபெலினியை பற்றி படித்தோ அவருடைய படத்தை பார்த்தோ தெரிஞ்சுக்கிட்டோ அப்படி எதுவுமே முதல் படத்துலேருந்து இது வரைக்குமே நான் பண்ணது கிடையாது. எந்த படமே நான் அப்படி பண்ணது கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், அது லேர்ன் பண்ணுறது, அதை வந்து இந்த படத்தில் இப்படி ஒரு விஷயம் லேர்ன் பண்ணலாம், அடுத்த படத்தில் அப்படி ஒரு விஷயம் லேர்ன் பண்ணலாம்.
இந்தியன் 2 மாதிரி ஒரு படம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வாங்குறதும், டீன்ஸ் மாதிரியான ஒரு படம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வாங்குறதும், இந்த ஆடியன்ஸ் என்ன கொடுத்தாலுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா எப்போவாவது? இல்லை, நம்ம யோசிப்போம். இப்போ நான் வந்து புதிய பாதை படம் பண்ணும்போதும் இதே மாதிரி தான் நிறைய தயாரிப்பாளர்களால் நிராகரிக்கப்பட்டேன். ஒரு 100 பேர்கிட்ட சொன்னேன்னா ஒரே ஒருத்தர், சுந்தரம் சார்னு ஒருத்தர் மட்டும்தான் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதுவும் நீங்கள் நடித்தா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கிறாரு. அது இன்னமும் எனக்கு ஒரு தெய்வ செயல் மாதிரியான ஒரு விஷயம் தான். அது எங்கேருந்தோ வந்த ஒரு ஒரு வரம் அது. ஸோ அப்படி தான் நான் ஒரு படம் பண்ணேன். அந்த படமும் அப்படி தான், ஜனங்களுக்கு பழக்கப்படாத ஒரு ஹீரோ. ஜனங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செய்யும்போது அவங்களுக்கு திருப்தி ஆகிடுது. அது புதிய பாதையில் நான் எவ்வளோ புதுசாக பண்ணால் கூட கதை வந்து பழைய கதை. அது ரொம்ப பழங்காலத்து கதை. கிளைமேக்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு கிளைமேக்ஸ். நான் நினச்ச ஒரு படமும் அவங்க நினச்ச கிளைமேக்ஸும் சேர்த்து நான் அதில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அடுத்தடுத்த படங்களில் நான் வேறு ஏதோ ஒரு பொண்டாட்டி தேவையான ஒரு படத்தில் காதலிச்ச 2 பேர், அந்த பொண்ணுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனை இருக்குது, அவள் வந்து மனைவியாக இருக்க முடியாதுன்னு போது நீ ஏன் எனக்கு தாயாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போயே நம்மளை கவுத்துட்டாங்க. அந்த விஷயத்த அப்போ ஒத்துக்கல, இப்போ ஒத்துக்கிறாங்க. அது எப்போவுமே சில டைரக்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அஹேடாக திங்க் பண்ணுறதுக்கு மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒத்த சிறப்பை அப்போ விட்டுட்டு இப்போ வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. இரவு நிழலில் காயம்னு ஒரு சாங்கு ரஹ்மான் சாரோடைய பெஸ்ட் கம்போசிஷனில் ஒரு சாங். அந்த சாங் இப்போ நம்ம எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜனங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயங்களை டக்குன்னு அவங்க வந்து அதை ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதுலேயும் வந்து இது புரியலன்றதோ எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்கிறதோ இது எல்லாம் கொஞ்சம் மெதுவாக மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்து யாரை குழப்பம்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை குழப்பம். அதன் மூலமாக எனக்கு கஷ்டமாகும். நீங்கள் அப்படி பார்த்தா கூட நேற்றுலேருந்து இன்றைக்கி தேட்டர்ஸ் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலுமே டிக்கெட் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு டிக்கெட் கிடைக்கல. அதாவது நான் சொல்லியே எனக்கு டிக்கெட் கிடைக்கல. நான் போனது ஃபுல்லாக இருந்தது சார் தியேட்டர். நான் போன ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருந்தது, எந்த சீட்டுமே காலியாக இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட்ஸ் டூயிங் ஸோ வெல். ஆமாம். அது வந்து பாருங்க, எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் தான் அது நடக்குது. அப்போ நமக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வந்துடும். எடுத்த உடனே படம் ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வெறும் ஆனந்தம் மட்டும்தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாச்சுன்னா ஆனந்த கண்ணீர் வரும். இதை வந்து நான் எங்கே உட்காந்து டைலாக் எழுதுறேன்னு நினைப்பாங்க, அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஸ்பாட்டில் தான். அண்ட் உயிர் உருவாக்கம் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சார் அப்படின்னு பார்க்கல. அது என்ன சார் உயிர் உருவாக்கம்? செயற்கை கருத்தரிப்புன்றது வந்து வேற ஒரு ஜீன் எடுத்து இதுலேருந்து இந்த முட்டை எடுத்து இதுக்குள்ளே போட்டு வேற ஒரு வயிற்றில் வச்சு, அந்த மாதிரி எங்கேருந்தோ ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதை வந்து இன்ஸ்பயர்ட் பை அந்த மாதிரிலாம் ஏதோ நமக்கு நம்மளே சொல்லிட்டு அது ஒரு திருட்டு, அது களவு. அதை பண்ணிக்கிட்டு ரொம்ப வருஷமாக தமிழ் சினிமாவில் செய்கிற ஒரு விஷயந்தான். அப்படி இல்லை, இது முழுக்க சுய கர்ப்பம். நானே கர்ப்பமானது, அதுக்குள்ளே அந்த சூழ் கொண்டு அப்படி வந்ததுன்னா இந்த கதை வந்து அவ்வளோ ஆர்கானிக்காக வந்த ஒரு விஷயம். ஒரு நாள் விடிய காலையில் அப்படியே நடந்து போகும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், நம்ம 10-15 பேர் நடந்து போகிறோம், இப்படி நம்ம பேசிட்டே இருக்கோம், திரும்பி பார்த்துட்டு உங்ககிட்ட பேசி திரும்பி பார்க்குறேன், இவரை காணோம், என்னோடய ஐ லெவலில் திரும்பி பார்த்தா அவங்கள காணோம். இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தில் அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் சொல்லும்போதே எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. பட் அது எப்படி பண்ணுறது, கருவாக்கி உருவாக்குறதுன்றது, அதை நானே உள்ளுக்குள்ளே இருந்து அப்படியே நானே கன்சீவ் ஆகி நானே கர்ப்பமாகி நானே டெலிவரி பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம். கிராஃப்ட்டுங்கிறது அதுதான். இப்போ அவர் சொன்னார்ல, டைரக்ஷன்றது வேறு, கிராஃப்ட்டுங்கிறது இது எல்லாமே புரிஞ்சு வச்சுருக்கு. எனக்கு 24 கிராஃப்ட்டும் தெரியும். இது டைரக்டர் வேலை. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், எனக்கு நிறைய பிரச்சனைகள், இந்த படத்தில் ஒரு எடிட்டர் சரியாக வேலை செய்யலை, அவரை நான் தூக்கிட்டேன், இந்த படத்துலேருந்து தூக்கிட்டு எனக்கு தேவையில்லைங்கன்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு வேலை செய்கிறேன். அப்புறம் வேற ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு எனக்கும் நான் நினச்ச மாதிரி அவர் நினச்ச மாதிரி ஏதோ சரியாக வரல. அப்புறம் இல்லைங்க பரவாயில்ல நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் வச்சு பண்ணிக்கிறேன். அப்படின்னா அது எல்லாமே என்கிட்ட இருக்குது, அந்த கிராஃப்ட் எனக்கு தெரியும். இதில் மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்சஸில் வந்து ஆர்ட் டைரக்டரே இல்லாமல் இதெல்லாம் இப்படி பண்ணிக்கங்க, அதெல்லாம் இப்படி பண்ணிக்கங்கன்னு சொல்லி வச்சு பண்ணது. இப்போ ஆர்ட் டைரக்டர் ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் ரொம்ப சின்சியரான ஒர்க்கராக இருப்பார், அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் அவரை பக்கத்தில் வச்சுக்குவேன், எனக்கு கொஞ்சம் கிராஃப்ட் தெரியணும், அதை அவர் மூலமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறதுங்கிற விஷயம். ஸோ அப்படி தான் கிராஃப்டட் பை. லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.